அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இப்போ நான் ஒரு குறிப்பை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது பிரேசில் நட் என்று சொன்னால் அது பலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக வேண்டி தான் நான் இந்த பதிவிடுறேன். அது மிக ஒரு அற்புதம். அதாவது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற அந்த நோவுகள், எலும்பு நோவுகள், மூட்டு நோவுகள் இருந்தால் எழும்ப முடியாது, எலும்பினால் குனிய முடியாது, குந்த முடியாது, டக்குன்னு எழும்ப முடியாது, இப்படிப்பட்ட பல நோய்களுக்கு இது மிக ஒரு நல்ல ஒரு நிவாரணி என்று சொல்லலாம். அதாவது இதை நம்ம இந்த பிரேசில் நட் என்றதை ஒரு நாளைக்கு 3 பீஸு எடுத்துக்கொண்டால் போதும். ஒரு நாளைக்கு 3 பீஸு தொடர்ந்து நம்ம எடுத்து வந்தோம்னா இது ஒரு 10 நாளில் இதில் ஒரு ரிசல்ட்டை காணலாம். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இளமை இதில் எப்படி அந்த சக்தி நமக்கு இருக்குமோ, டக்குன்னு ஓடி விளையாடுற அந்த சக்தி உஷார் இருக்குமோ, அது போன்ற ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இதில் வடிவம் எப்படின்னு சொன்னால் பலாக்கொட்டை வடிவத்தில் இருக்கும். பலாக்கொட்டை தெரியும் தானே, ஜக் ஃப்ரூட்டு அதில் விதை சீட்டு இருக்குது தானே, அதில் வடிவத்தில் இருக்கும். இந்த பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இப்போ மலையாளத்தில் சொல்லுவாங்க சக்கக்குருன்னு சொல்லுவாங்க. நம்மளோட தமிழில் சொல்லுவாங்க பலாவிதைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஜக் ஃப்ரூட். இது இப்படித்தான் எங்களுக்கு சிலர் அறிஞ்சு கொண்டாங்க ஒழிய, இதில் அடையாளத்தை வச்சு எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. படத்தில் பார்க்கல அப்படி தான் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு பிரேசில் நட். அது சரியா? நீங்கள் பலாக்கொட்டை ஏமாந்து போகாமல் இதை நீங்கள் வாங்கி ஒரு மருந்தாக நீங்கள் பயன்படுத்துங்க. நான் இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சரியா? மிக அருமையாக இருக்கும். இது போன்ற பல டிப்ஸ்களை நான் சொல்கிறதுக்கு நல்ல விருப்பம் எனக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நான் அதுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ அதை உங்களுக்கு காட்டுறேன். அது சரியா? இதுதான் இந்த பிரேசில் நட். பிரேசில் நட் என்று சொன்னால் இதுதான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, பை முடிச்சுக்கொள்கிறேன்.